அருகில் வரும் வரை பகதூருக்கு தகவல் இல்லை. காலம் கடந்த நிலையில் சொகுசான தலையணையிலிருந்து வெளிப்பட்ட பஸ்பகதூர் பயந்து பதுங்கவில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும். ஆனால் அவசர கோலத்துடன் வீரர்களை திரட்டி முகலாய படையுடன் மோத முடியுமா? போர் நீடித்து சில மணி நேரங்களே. காயங்களுடன் காட்டுக்குள் தப்பி ஓடுவதற்குள் பஸ்பகதூர் தன் விசுவாசமான சில வீரர்களிடம் கீழ்க்கண்டவாறு ஆணையிட்டார். அந்தப்புரத்து பெண்கள் யாரும் முகலாயர்கள் கையில் சிக்கவிடாமல் கொன்று விடுங்கள். குறிப்பாக என் அருமை ரூப்மதி. இந்த ஆதம் கானை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் கையில் இவள் சிக்கினால் அலங்கோலப்படுத்தி விடுவான். எச்சரிக்கை. அந்தப்புரத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் எப்படியோ முகலாயர் கண்ணில் படாமல் உள்ளே நுழைந்த மால்வா வீரர்கள் சிலரே. இவர்களால் விரைவாக செயல்பட்டு தங்கள் மன்னரின் ஆணையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியவில்லை. பல பெண்கள் நடுநடுங்கி போய் அங்குமிங்கும் ஒளிந்து கொண்டிருந்தது பெரும் பிரச்சனையாக இருந்தது. அதற்குள் ஆதம் கானின் படை உள்ளே நுழைந்து விட்டது. ஒரு மூலையில் பயந்த விழிகளுடன் பதுங்கியிருந்த ரூப்மதியை கடைசி நிமிடத்தில் பார்த்து திகைத்து பகதூரின் மெய்க்காவலன் ஒருவன் அலி அவள் மீது அவசரமாக கோணல் மாணலாக வாளை வீச அந்த ஆரணங்கின் அங்கமெல்லாம் காயங்கள் ஏற்பட்டதுதான் மிச்சம். ஆதம் கானின் கொலைவரி பற்றி மால்வா மன்னர் கேள்விப்பட்டிருந்ததைப் போல ரூப்மதியின் கொள்ளை அழகை பற்றியும் ஆதம் கான் கேள்விப்பட்டிருந்தான். தலை உருளல்கள் சூறையாடல்கள் எல்லாம் ஆசை தீர நடந்தேறிய பிறகு வெற்றி களிப்புடன் மஞ்சத்தில் மல்லாந்து மதுவை சுவைத்த ஆதம் கான் கேட்ட முதல் கேள்வி, அந்த பெண் ரூப்மதி எங்கே? குருதி வழிய கட்டி இழுத்து வந்தார்கள் காரிகையை. அந்த பரிதாப நிலையிலும் ஆதம் கானை அவள் அழகு எழுந்து நிற்க வைத்தது. ஆனால் அங்கே நடந்ததென்னவோ வேறு. அருகில் வந்து காலடியில் விழுந்த ரூப்மதியை அந்த வில்லன் அணைத்து தூக்க பார்த்தபோது அவள் தலை தொங்கி இருந்தது. தன் உடையிலோ ஆபரணத்திலோ ஒளித்து வைத்திருந்த கடும் விஷத்தை வரும் வழியிலேயே விழுங்கி தன் வாழ்வை கச்சிதமாக முடித்து கொண்டிருந்தாள் அந்த பெண். இதனாலேயே என்னவோ ஆவேசம் வந்தவனைப் போல ஆதம் கான் அந்தப்புரத்தில் அகப்பட்ட வயதான பெண்கள் தலையை சீவி தள்ளுங்கள், இளம் பெண்கள் இருக்கட்டும், பிற்பாடு உபயோகப்படுவார்கள் என்று கர்ஜித்தான். மது கிண்ணங்களை ஏந்தியவாறு ஆதம் கானும் கொலைவரியில் அவனுக்கு இணையான உப தளபதி ஃபிர் முகமதுவும் ஜாலியாக அமர்ந்து ஜோக்கடித்து கொண்டிருக்க வரிசையே அவர்கள் முன் தலைகள் குவிந்தன. இந்த காட்சியை நேரில் கண்ட வரலாற்று ஆசிரியர் பாதானி, பெண்களுக்கு பிறகு முதியவர்களும் முல்லாக்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பலர் தங்கள் மார்போடு புனித குரானை அணைத்து கொண்டிருந்தார்கள். ஆதம் கான் எதை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த மால்வா வெற்றியை தொடர்ந்து ஆதம் கான் மனதில் மேலும் ஆசைகள் கிளம்பின. சூறையாடிய பொன்னையும் பொருளையும் பிடிப்பட்ட யானைகளையும் தானே வைத்து கொண்டான் அவன்.